வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான வாழ்க்கைக்கான பதிவுனே சொல்லாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே உத்தியோகம் அப்படிங்கிறது அவருக்கான முதுகெலும்புனே சொல்லலாம். அந்த உத்தியோகம் சரியில்லாத போது, எதிர்பார்த்த லாபம் இல்லாத போது, அல்லது உத்தியோகமே கிடைக்காத போது வேலை வெட்டி இல்லாதவன் அப்படிங்கிற பேரை தாண்டி அவரை சார்ந்தவருக்கான அடிப்படை தேவைகள், எதிர்கால கட்டமைப்புகள் இதையெல்லாம் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு தனி மனிதனுக்கு உருவாகுதுங்க. இதில் நேரம் காலம் சரியில்லை, கிரகங்கள் சரியில்லை, ஜாதகமைப்பு சரியில்லை, தனக்கு யாருமே உதவ முன் வரல, இப்படிங்கிற காரணங்கள் உண்மையாக இருந்தாலுமே நான் அதை பெரிய அளவில் ஏற்றுக்க மாட்டேங்க. ஏன் அதை ஏற்றுக்க மாட்டேன்னா, நமக்கான வேலை ஒரு சூழ்நிலையை அமைக்கிறதுக்கு நாம் என்ன முயற்சி செஞ்சோம் அப்படிங்கிறது தான். நாம் தயாராக இல்லை அந்த முயற்சியெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். முயற்சி செய்ய நாம் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய பதிவினுடைய நோக்கம் தனுசு ராசி மற்றும் தனுசு ராசியில் வரக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணால் செட் ஆகும், பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்றைய பதிவில் நான் பார்க்க போகிறோம். இப்போது அந்த தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை மறந்துடுவோம். ஏன் மறக்கணும்? ஏன்னா நிறைய பேருக்கு என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம் அப்படிங்கிறதே பெரிய அளவில் தெரியாது. அப்போ பொதுவாக தனுசு ராசினா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்த்துட்டு அப்புறமா பின்னாடி மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாத நண்பர்களுக்கு என்ன பிஸ்னஸ் செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தனுசு ராசினாவே எல்லாத்துலேயுமே நேர்மையாக இருக்கிறவங்க, நேர்மையாக லிமிட்டாக இருக்கிறவங்கன்னு சொல்லலாம். அப்போ அக்கௌண்டண்ட் ஒர்க் அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். ஆடிட்டர்ஸு, அடுத்து வெரைட்டி ஆஃப் பிஸ்னஸ், அதாவது இந்த பல சரக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிறையா பிஸ்னஸ்ஸு ஒன்றா பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த மாதிரி கடையும் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ், அது ஆசிரியர் தொழில், அது டியூஷன் ஆசிரியர் இருக்கலாம், அல்லது டுட்டோரியல் மாதிரி இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் டியூஷன் சென்டர் மாதிரி நடத்துகிறாங்க இல்லைங்களா, அவங்களா கூட இருக்கலாம். அதுலேயும் எழுத்தாளர்கள், அடுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, பலசரக்கு கடைகள், மளிகை கடையிலேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அதுலேயுமே சிறிய அளவு மளிகை கடை, எனி ரீட்டைல் பிஸ்னஸ், அது என்ன பிஸ்னஸ் வேணாலும் இருக்கலாம், எனி ரீட்டைல் பிஸ்னஸும் செட் ஆகும். அதாவது சிறிய அளவு மார்க்கெட்டிங், இதெல்லாம் தனுசு ராசிக்கு பொதுவாக செட் ஆகக்கூடிய தொழில்களுங்க. இப்போ நட்சத்திர வாரியாக பார்த்தா, மூல நட்சத்திர நண்பர்களுக்கு மூலத்துக்கு முதன்மையான பிஸ்னஸ்னு பார்த்தா மருத்துவ தொழில். அது மெடிக்கல் ஷாப்பில் ஆரம்பித்து ஆயுர்வேதம், யுனானி, சித்தா, பல் டாக்டரு, ஹோமியோபதி டாக்டர், நேச்சுரோபதி டாக்டர், அலோபதி டாக்டர், அலோபதியிலே பெரிய சர்ஜன், இவங்க எல்லாமே மூல நட்சத்திரத்தில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்குங்க. சயின்டிஸ்ட் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா உரம், பூச்சி மருந்து தயாரிக்கிறது, அல்லது அது சார்ந்து விற்பனை கடை வச்சுருக்கிறது, இதெல்லாம் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், அடுத்தது மேடை பேச்சாளர்கள், புத்தகம் மற்றும் கதை கட்டுரை எழுத்தாளர்கள், கீரை, காய்கறி, பழக்கடை, நாட்டு மருந்து கடை, இதெல்லாம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது செட் ஆகுங்க. அடுத்தது விளையாட்டுத்துறையில் பயிற்சியாளராக இருக்கிறது, ஆயுதம் சார்ந்து சொல்லிக் கொடுக்கறது பயிற்சி, ஆயுத பயிற்சியாளர், பிஸ்னஸ் ட்ரெயினர், கோச்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிஸ்னஸ் ட்ரெயினர் இருக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமாக வழிகாட்டுதல், போதனை செய்வது, பூஜா ஸ்டோர் வைக்கிறது. பூஜா ஸ்டோர்னால் இந்த சுவாமி படங்களுக்கான பூஜைக்கான பொருள்கள் விற்கிறது, ஆசிரியர் தொழில், இந்த மாதிரியான தொழிலெல்லாம் செட் ஆகும். அதையெல்லாம் தாண்டி நமக்கான ஒரு தனிப்பட்ட திறமை, படிப்பு, அனுபவம் அப்படிங்கிற ஒன்று காமனாக இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் தாண்டி அது சார்ந்து தொழில் பண்ணுறவங்க நீங்கள் என்னை கன்டினியூ பண்ணலாம். அதில் உங்களுடைய முழுமையான திறமையை காட்டி நீங்கள் வேலை செய்யலாம். மூல நட்சத்திர நண்பர்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களா, ஒரு வேலை சரியில்லை அப்படின்னா இது சார்ந்து நீங்கள் அந்த பிஸ்னஸை மாற்ற முடிஞ்சாவோ, அல்லது இது மாதிரியான இடத்துல நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் சுய தொழில் அப்படிங்கிறத தாண்டி வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு, போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய கருவிகள் செய்கிறதுங்க. அதாவது ஏற்கலப்பை, மண்வெட்டி, கத்தி, கடப்பாரை, அரிவாள், இந்த களை எடுக்கும் இயந்திரம், இந்த உழவுக்கு பயன்படக்கூடிய இயந்திரங்கள், இந்த மாதிரியான தொழில்கள் செய்யலாம். அதே போல் தண்ணீர் சார்ந்த தொழில்கள், தண்ணீர் சார்ந்த தொழில்கள் அப்படின்னா நிறைய பேர் இந்த வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பிஸ்னஸ் பண்ணலாம். மீன் பிடிக்கக்கூடிய தொழில் செய்யலாம். ஆறு, குளம், கடலில் மீன் பிடிக்கக்கூடிய தொழில், கப்பல் ஓட்டும் மாலுமிகள், சின்ன படகு இருந்தாலும் சரி அல்லது பெரிய கப்பலோ அதை இயக்கக்கூடிய ஒரு மாலுமி, ஒரு கேப்டன், அது இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா எழுத்து தொழில் இருக்குது. இவங்களும் எழுத்தாளராக இருக்கலாம். அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, சினிமா, நாடகத்துறை, அதே போல் டீச்சர்,
இங்கேயும் வந்து பூஜை தொழில்னா இந்த யாகம் நடத்தவெல்லாம் போவாங்க, அந்த மாதிரி பூஜை செய்யக்கூடிய வேலை, ஆன்மீக பொருள் விற்பனை செய்யக்கூடியது, அதே போல் மிலிட்ரி, காவல்துறை இதெல்லாம் இருக்கிறதுக்கு பூராட நட்சத்திரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், அல்லது இப்போ நீங்கள் வேறு ஏதாவது பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது வந்து ஒரு பொது கருத்து அப்படிங்கிறதுனால நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் நல்லா இருந்தால் ஓகே, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வாய்ப்பு இருந்தால் அந்த பிஸ்னஸ் மாற்றலாம், அல்லது இந்த பிஸ்னஸ் நடக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்து வேலைக்கு போகலாம். இது நீங்கள் பண்ணும்போது நல்லா இருக்குங்க. அடுத்தது உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது வந்து எக்கனாமிஸ்ட்னு சொல்லுவோம், பொருளாதாரம் சார்ந்து சொல்லக்கூடிய ஒரு வல்லுநர்கள். அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது உத்திராடத்துக்கு. அதே போல் ஃபாரஸ்ட் ரேஞ்சர், இந்த காட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியாக இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லைப்ரரியன், நூலகத்தில் வேலை செய்யக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எதாவது கூட இருக்கலாம். நீங்கள் விளையாட்டுத்துறை எந்த துறையில் வேணாலும் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஜிம்மு, கோர்ட்டு ஜட்ஜுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, நீதிபதிகள், மிலிட்ரியில் இருக்கிறது, கல்வி நிறுவனங்கள், அதோட கல்வித்துறை சார்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது, நீங்கள் ஒரு ஸ்கூல் நடத்தலாம், அல்லது வந்து ப்ரைவேட் டியூஷன் நடத்தலாம், கல்வி நிறுவனங்கள் சார்ந்த பிஸ்னஸ். அடுத்து வந்து சினிமா, டிவி, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது மூல நட்சத்திரத்துலேயும் ப்ளஸ் உத்திராடம் நட்சத்திரத்துலேயும் அது வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் அந்த கவர்மெண்ட் டெண்டர் ஒர்க்கு, இந்த ரோடு போடுறது, அடுத்ததாக அந்த வீடு கட்டி கொடுக்குறது, டெண்டர் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அந்த டெண்டர் ஒர்க் இதில் இருக்கும். அதுலேயும் என்ஜினியர்ஸ் இருக்காங்க, அரசியல்வாதிகள், அதோட இதுலேயும் வந்து நிறைய டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு, போலீஸ் மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த 3 நட்சத்திர நண்பர்கள்லையுமே போலீஸ் துறையில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இதுலேயும் அப்படி தான். இது வந்து ஒரு பொது தகவல் அப்படிங்கிறனால நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம், அதே மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கலாம், அதில் நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம், அது சார்ந்த பிஸ்னஸில் நீங்கள் இருக்கலாம். ஸோ இதை பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது சரியில்லை, மாற்றலான் இருக்கிற அந்த காலகட்டங்கள், தொழிலை மாற்றுறதுக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கிறனால இன்கேஸ் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தால் இதை நீங்கள் மாற்றலாம். அல்லது தனுசு ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த துறை சார்ந்து நீங்கள் படிக்க வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தனுசு ராசி, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை இந்த துறையை நோக்கி நீங்கள் வந்து நகர்த்தினீங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இதுதான் உங்களுக்கான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியாக பார்க்கப்படுது. அதை தாண்டி இதை தவிர்த்து நம்ம குடும்ப பிஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அல்லது ரொம்ப நாளாக நாம் ஒரு பிஸ்னஸில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்கும், இந்த பிஸ்னஸை நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ நான் சொன்ன பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸ் வராமல் கூட இருக்கலாம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் குழப்பிக்க வேணாம், இதில் பிஸ்னஸ் பண்ணால் இன்னுமே சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ நீங்கள் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஸ்னஸ் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திர நண்பர்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த துறையை நோக்கி நகர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு பதிவு தான். ஏன்னா நமக்கு ஒரு பயம் இருக்கும், நிறைய தனுசு ராசினாவே இந்த பிஸ்னஸ் இப்படி இருக்குது, லைஃப் இப்படி இருக்குன்னு அந்த பயம் இருக்குது இல்லையா. ஸோ குழந்தைகள் நம்ம இதை நோக்கி நகர்த்தலாம், அது நம்மளால் முடியும். நம்ம வந்து திடீர்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியாது, பட் ஆனால் குழந்தைகளுக்கு இது முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட்டுங்க நண்பர்களே. இந்த பதிவு தனுசு ராசி மற்றும் 3 நட்சத்திர நண்பர்களுக்கான பிஸ்னஸுக்கான ஒரு பொது தகவல் தான். இது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இதனுடைய பிஸ்னஸ் மாறும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பிஸ்னஸ் சார்ந்து நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய அஸ்ட்ராலஜர்கிட்ட கொண்டு நீங்கள் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தப்பு இல்லைங்க. இந்த பதிவு 100% உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் தான் இன்னுமே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக செட் ஆகும் அப்படிங்கிறனால நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.